வணக்கம், என் பேர் சந்தோஷ். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கெருகம்பாக்கம் உட்பட்ட பஞ்சாயத்தில் நான் ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று போட்டாங்க. போட்டது என்னென்னா ஒரு 3 தீர்மானம் பாஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு வழியும், ஓஹெச்டி ஆப்ரேட்டருக்காக ஒரு 2 வேலையும் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சுடுகாடு வர்றதுக்காக போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி அடிஷ்னலாக ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் கம்பெனி வீஜென்ற ஒரு கம்பெனிக்காக இவங்க வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணுற வழியை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்குபை பண்ணி தராங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஏடி பஞ்சாயத்துலேருந்து இங்கே ஊராட்சி மன்ற தலைவரை வந்து வலுக்கட்டாயமாக வந்து அவங்க கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இது நான் கேள்விப்பட்டது. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கையெழுத்து நாங்கள் போட்டிருந்த 3 தீர்மானம் மட்டும் தான் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம். தேவையில்லாமல் எங்களோட ஒரு கையெழுத்தை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அடிஷ்னலாக இன்னொரு தீர்மானம் போட்டு இப்போ நாங்கள் வந்து சட்ட சிக்கல் நாளைக்கு மாட்டினோன்னா அதுக்கு பொறுப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க அரசு அதிகாரிகள் மட்டும்தான். ஓகேங்களா? அதில் வந்து ஏடி ஆடிட்டர் அவர் சார் வந்திருக்காரு, உமாசங்கர் சார், ஜோனல் பிடிஓ, எங்களோட கிளர்க்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் நாங்கள் இல்லை. ஓகேங்களா? நன்றி. என்ன ப்ராப்ளம் வரும், எதனால நான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க? அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பட்டா நலன்னு சொல்லிட்டு அரசுக்கு சொந்தமான மெய்க்கால் புறம்போக்கை வந்து அவங்க தனிநபர் ஒரு சுய லாபத்துக்காக அவங்க அந்த ரோடை வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. இது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தனிநபர் கம்பெனிக்காக ஏன் அவ்வளோ ஒரு மனக்கட்டு வந்து இங்கே பஞ்சாயத்து போர்டில் உட்காந்து தீர்மானத்தை பாஸ் பண்ணணும்? அது எங்களுக்கு ஒரு கேள்வி. அப்படி பொதுமக்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த தீர்மானத்தில் இருந்து ஒரு 2 ரோடு கூட வாங்கி தரலாமே. இவங்களுக்கு என்ன லாபம் இதில் அவருக்கு? ஓகேங்களா? அந்த சுய லாபம் இல்லாமல் யாரும் அரசு அதிகாரி வேலை செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பொதுமக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த பொதுமக்கள் வேலை செய்யறதை நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். இதில் நேரடியாக அவர் ஏன் தலையிட்டு இது பண்ணார், அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கட்டும். தலைவர்கிட்ட என்ன சொன்னாங்க? தலைவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். தலைவரும் அதை வந்து தீர்மானத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பிடிஓட்டும் பேசியிருக்கோம். அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த அவசரமாக இந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எந்த நோக்கத்தில் அவங்க வந்து எதனால இந்த மாதிரி பண்ணி, அது என்ன நோக்கம் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். தனிநபர் கம்பெனிக்காக ஏன் இந்த அரசை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த ரோடு இப்போ இல்லை. எங்களுக்கு ஆகாஷன்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நான் ரோடுக்காக போட்ட தீர்மானத்தை இன்னும் பாஸ் பண்ணல. இது பல வருஷமாக மக்கள் பயன்பாட்டுக்கு ரோடே இல்லாமல் இருக்கிற பகுதி அது. அதுக்கெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இதுக்கு வந்து ஏன் கொடுக்குறாங்க? அப்போ தனியார் கம்பெனினா அவங்க எதனா பண்ணுவாங்களா? பொதுமக்கள் கோசம் பண்ணாத அரசா இது? இல்லை அதிகாரிங்க அந்த மாதிரி வேலை செய்கிறாங்களா? ஓகேங்க. கோரிக்கை என்ன பண்ணாருங்களா? எங்க கோரிக்கை என்ன, அந்த வழி நீங்க எடுக்கிறது பிரச்சனை இல்லை. அது பொதுமக்கள் பயன்பாட்டு கொடுங்க. நாளைக்கு ஒரு பொதுமக்கள் அந்த ரோட்ல கூட யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு வீஜன் எடுத்துட்டு வருவாங்க. ரோடு எடுங்க, எங்க ஊருக்கு நல்லது வருதா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ரோட தனிநபர் கம்பெனிக்காக ஒரு வீஜன் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்காக எதுக்கு அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரோடு எடுத்து வராங்க? அதுக்கான விளக்கத்தை கொடுக்க சொல்லுங்க. இல்ல இல்லை, சப்போஸ் இது இல்லைன்னா ஏதோ நடவடிக்கை அடுத்த நடவடிக்கை உங்களுக்கு என்ன? நாங்கள் முறைப்படியாக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் நான் மனு கொடுப்போங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் கெருகம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தில் 8வது வார்டு உறுப்பினராக பணியாற்றி வந்துருக்கேன். கடந்த வாரம் 5/9/2025 அன்று திடீர் அவசர கூட்டம் எங்களுக்கு பஞ்சாயத்தில் வந்து வச்சிருந்தாங்க. வந்து பார்க்கும்போது 3 தீர்மானம் இருந்தது. 3 தீர்மானத்துக்கும் நாங்கள் ஒப்புதல் கூறி கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். 4வது ஒரு தீர்மானம் வச்சு எங்களுக்கு தெரியாமலே வந்து கையெழுத்து போட்டுருக்காங்க. அப்படின்னும் போது நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து அலுவலர்கிட்ட வந்து விசாரிக்கும் பொழுது இது வந்து ஒரு சில அதிகாரிகள் பேரை சொல்லி இவங்க சொன்னதுனால தான் நாங்கள் தீர்மானத்தில் வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரி பேர் பார்த்தீங்கன்னா ஏடி ஆடிட்டர் உமாசங்கர், பிடிஓ வரதராஜன், ஜோனல் பிடிஓ பலராமன் என்ற அந்த 3 பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவங்க சொல்லி தான் வந்து நாங்கள் தீர்மானத்தை பாஸ் பண்ணோம். அப்படின்னா அப்போ நாங்களாம் எதுக்கு சார் இருக்கிறோம்? அப்போ எங்களெல்லாம் எதுக்கு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க? நாங்களும் தானே பணியாற்றலாம்னு சொல்லிட்டு மக்கள் பணிக்கு தாங்க நாங்களும் வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்படின்னும் போது விஜயன் அப்படின்ற ஒரு தனி நிறுவனத்துக்கு எதுக்கு வந்து யாருக்கும் சொல்லாம வந்து தீர்மானத்தை பாஸ் பண்ணோம் ஒரு விஷயத்த வச்சு? இதை பாருங்க, இது வந்து நாங்க 3 தீர்மானமும் வந்து நாங்க இருக்கும்போது பண்ணது. இது 4வதா நாங்க போனதுக்கு அப்புறம் இந்த எம்டி இதுல வந்து ஃபில் பண்ணி எங்களுக்கு சொல்லாமலே வந்து தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது சரியான பதில் வந்து எங்களுக்கு கொடுக்கல. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான PWD என்ற வந்து சம்பந்தப்பட்ட இடத்த வந்து ஒரு தனிநபருக்கு எப்படி சார் கொடுக்க முடியும்? ஏன் கொடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அப்படி கொடுத்து தீர்மானத்தை பாஸ் பண்ணது எதுக்கு? அதுக்கு ரீசன் எங்களுக்கு தக்க நடவடிக்கை வந்து எடுக்கிற மாதிரி யாரும் தெரியல. நாங்கள் மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க என்னன்னு சொல்லி நல்ல தகவல் சொல்லுவாங்க. நாங்கள்
இது சம்பந்தமா அதிகாரிகிட்ட யாருன்னா கேட்டீங்களா? தலைவர் அம்மா கிட்ட கேட்டீங்களா? கேட்டோம் சார். கேட்டதுக்கு வந்து அதான் இந்த அதிகாரிங்கெல்லாம் சொன்னதுனால தான் நாங்கள் வந்து அந்த சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நாங்கள் வந்து தீர்மானத்தை வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.